அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 7/2/2025, தசமி திதி இரவு 9:27 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மாலை 6:38 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் மாலை 6:38 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் சந்திரனுடன் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் வாங்க, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, யோகா தியானம் செய்ய, உறவினர்களை சந்திக்க, மூலிகை நீரில் குளிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பொருளை எடை போட மட்டுமே தராசுக்கு தெரியும், அதன் தரத்தை எடை போட அதற்கு தெரியாது. ஆமாங்க, அதனால தாங்க யார் எப்படிப்பட்டவங்க, என்ன தகுதியில் இருக்காங்க, யார்கிட்ட எந்த அறிவாற்றல் இருக்குது, யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிந்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல பேசக்கூடியவர்கள், அவரவர்களுடைய திறமைக்கு தகுந்தாற் போல வேலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காரணம், யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் இங்கிதமாக பேசி, சமயோஜிதமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா, வீரியம்தான் பெருசு அப்படின்னு நினைக்காம வேலையை முடிக்கிற வழியை பார்ப்போங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வருங்க. அடகில் இருக்க பொருட்களையும் மீட்டெடுப்பீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. வீடு சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, உணவு, துணி, கட்டுமான பொருட்கள் வகைகளால் இன்னைக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுறது, கொஞ்சம் அழகுபடுத்துறது, பழைய சாமான்களெல்லாம் அகற்றுவது, புது டைனிங் டேபிள் வாங்கிறதுன்னு வீட்டில் ஒரு பக்கம் சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, அழகானவர்கள் நம்மை ஈர்ப்பார்கள், ஆனால் அன்பானவர்கள் மட்டும்தான் நம்முடன் இருப்பார்கள். அதனால தாங்க அழகுக்கு நீங்கள் மயங்க மாட்டீங்க, ஆனால் அன்புக்கு அடிமையாக இருப்பீங்க. உண்மையான அன்பு பாசம் எங்கே இருக்குதோ அங்கே ஓடோடி வந்து நீங்கள் உட்கார்ந்துப்பீங்க. அந்த மாதிரியான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. எதை தொட்டாலும் இழுபறி ஆகுதேங்கிற மாதிரியான ஒரு கோபமும் உள்ளுக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. உங்களை வந்து சீண்டி பார்க்கறதுக்குன்னே சிலர்லாம் வருவாங்க. அதனால் அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. இன்றைக்கி சின்ன சின்ன நடைப்பயிற்சி உடற்பயிற்சி வேணும். ஏன்னா செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்று மாலை 6:38 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:38 நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் வராங்க, ஆனால் கல்லாவில் காசை காணுமேன்னு சில நேரங்களில் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமை கூட, வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் வருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நல்ல உறவு என்பது ஆனந்தமான நேரத்தில் கை குலுக்குவதல்ல, துன்பமான நேரத்தில் கை கொடுப்பது தான். ஆமாங்க, சிலர்லாம் நாம் ஜெயிச்சிட்டோம்னா ஓடோடி வருவாங்க. உங்களை பற்றி தாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன், உங்களை பற்றி தாங்க நான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் ஒய்ஃபை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க கூட சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டால் எல்லாருமே செதறி ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படிங்க, அந்த ஆபத்தான நேரத்தில் யார் உங்கள் அருகில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர்களைப் போல போற்றி பாதுகாத்து அவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காரணம், சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு ஆனால் அந்த இடம் முடியாமல் போனதில் அடிமனசில் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இடம் கிடைக்கும். ஏற்கனவே வந்து அது இடம் அமையாமல் போச்சு இல்லைங்களா, அதை விட ரொம்ப நல்ல இடம் இப்போ உங்களுக்கு அமையும். கட்டின வீடாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இன்றைக்கு கூட அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம். அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் சில நேரங்களில் சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வக்கரமாகி ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாங்க. இரவு நேர பயணங்களை கூட தவிர்க்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் வியாபாரமும் இன்றைக்கி லாபம் தரும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை. ஆமாங்க, எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க? வருமானம் வருதா அப்படிங்கிறதா. வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருந்துட்டுருக்கீங்க, ஆனால் வரும்போது வெறுங்கையோடு தான் வரீங்க. வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் உங்களை ரொம்ப பெருமையாக தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் சொல்வதை கேட்டு பணம் பண்ணும் விதம் நமக்கு இன்னும் சரிவர தெரியவில்லையே என்று சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கெல்லாம் கூட வாய்ப்பு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள், அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், அது வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, வீடு வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, இதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமா, மறுபடியும் இஎம்ஐ கட்டக்கூடிய வேலையான்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு அடித்து புரட்டி எடுத்தாலும் கூட மனசில் தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. என்ன கொண்டு வந்தோம், எதை இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம், நாம் பார்க்காது என்ன இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொண்டேயும் இன்றைக்கி இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. ஏன்னா லாபத்தில் 2 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் வேலை சுமை இருக்கும். சின்ன சின்னதாக ஒரு சிலர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அப்புறமா அதுக்காக அவங்க வருத்தப்படுவாங்கங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நீ உண்மையாக இருக்கும் வரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்க பயப்படுவார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உண்மை அப்படிங்கிற ஒரு நெருப்பை உங்களை சுற்றி வளையமாக வைத்து கொண்டிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் உண்மை தான், உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வாய்மையே வெல்லும் என்பதனை வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் சூரியனோட புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சமயோஜிதமாக கொஞ்சம் யோசிப்பீங்க, ராஜதந்திரமாக சில முடிவுகள் எடுப்பீங்க, ரகசியமாக சில திட்டங்களை மனசுக்குள்ளார தீட்டி சிலதெல்லாம் நிறைவேற்றி காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லா பழகின்னு இருந்தாங்க. ஆனால் பாதியிலே சிலர்லாம் விலகி போயிட்டாங்க. இப்போ தான் தெரியுது யார் யாரெல்லாம் எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாங்கிற ஞானமும் இன்றைக்கி தெரிய வருங்க. அதே போல் நண்பர்களால், பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் புதுசாக ஒட்டிக்கிறவங்கெல்லாம் ஒட்டிக்கோ வெட்டிக்கோன்னு தான் இருக்காங்களே தவிர உருப்படியாக இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஆனால் புதுசாக சில விஷயங்களை கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே ஊழியர்கள், சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும். மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. யோகாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, சிரிப்பெல்லாம் வெறும் மகிழ்ச்சி என்று அர்த்தமில்லை. கவலைகளையெல்லாம் மூடி மறைக்கும் முகமூடிகள் தான் அவைகள். ஆமாங்க, ஏதோ சிரிச்சுன்னு இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார எத்தனையோ வேதனைகள் இருக்குது. எல்லா வேலையும் அப்படி நின்று போகுது. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது? சிலர்லாம் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்னு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் மட்டும் ஏன் அப்படியே இருந்துருக்கோம்? அடுத்தவங்களுக்கு மட்டும் நாம் ராசியாக இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் நம்ம ராசி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் சின்ன சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கேது உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துட்டுருக்காருங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்கேன் பார்க்குறது, அப்பப்போ டெஸ்ட் எடுக்கிறது, இப்படி தான் நீங்களும் இருந்துட்டுருக்கீங்க. ஏன்னா பாம்பு கிரகங்கிறதுனால பயமுறுத்திகிட்டே இருக்கார் உங்களை. இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த சர்ப கிரகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சுக்கிரன் அவரை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு ஆரோக்கியம் இன்னைக்கு அதிகமாகும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. சந்திரன் லாபாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா எல்லாரோட வேலையும் நீங்கள் தானே இழுத்து போட்டு எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. அதனால் எல்லாருமே இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நாட்கள் எல்லாம் அழகாய் பிறக்கிறது. ஆனால் நம்முடைய மனநிலை மட்டும்தான் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இறைவன் எத்தனையோ இன்பங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. சூரிய உதயத்திலிருந்து, பறவைகளுடைய அழகான சத்தத்திலிருந்து, செடி கொடிகள் நுனி இலைகள் துளிர்ப்பதிலிருந்து, பூக்கள் மொட்டு எடுப்பதிலிருந்து எத்தனை இன்பங்கள் இருக்குது. ஆனால் எதையுமே நம்மால் ரசிக்க முடியாமல் வாழ்க்கைக்கு பின்னால், பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கவலைகளிலிருந்து இன்னைக்கு நீங்கள் முன்னேறி வருவீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மாலை 6:38 வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. மற்றபடி சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆர்வ கோளாறில் அதிக கடன் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போய் சிக்கிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் நீங்கள் முதலீடு போடுங்க, 3 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு 4 மடங்கு லாபம் வரும்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்குதோ, உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குதோ, நம்மால் எதை சமாளிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்ய பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது எதையும் தேடாமல் சும்மா இருப்பது தான் நிம்மதி என்று. ஆமாங்க, இப்போல்லாம் நீங்கள் சித்தர்கள் நூல்கள் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் காண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தாங்க வாழ்க்கை சூட்சுமங்களை தத்துவங்களை எல்லாம் தினந்தோறும் விதவிதமாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இரவு 6:38 வரைக்கும், அதாவது மாலை 6:38 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:38 கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும், ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடக்கங்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க. தப்பு தண்டா யாராவது பண்ணால் நீங்கள் தட்டி கேட்குறதெல்லாம் உண்மை தான். ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் அதுவே சாந்தமாக சாதுவாக கேட்டிங்கன்னா நல்லது. குரலை ரொம்ப ஒசத்தி பேசாமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அலைபேசியில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி உடற்பயிற்சியும் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துங்க. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் அதிகமாகும். யாருக்கும் இன்றைக்கி கடன்லாம் தந்துடாதீங்க, திரும்பி வராது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு பாசமாக பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு தெரியலையே திடீர் பாசத்துக்கு காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். சொன்னதையே சிலர்லாம் சொல்லின்னு இருப்பாங்க, அதெல்லாம் காதில் கேட்டுக்காமல் வாங்கிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, என் போல் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது தலைக்கணம். எல்லோரும் என்னை போல் உயர்ந்தவர்கள்தான் அப்படிங்கிறது தலைமை குணம். ஆமாங்க, உங்கள்கிட்ட தலைமை குணம் இருக்குதுங்க, நிர்வாகத்திறன் இருக்குதுங்க, ஆளுமை குணம் இருக்குதுங்க. அதனால தாங்க அடுத்தவங்களை நீங்கள் மட்டம் தட்டி பேச மாட்டீங்க. நம்மை போல் அவங்களும் அறிவாளிகள் தான், நம்மை போல் அவங்களும் போராளிகள் தான் அப்படின்னு எங்கும் எப்போதும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய நேசர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எதிரிகளெல்லாம் இன்னைக்கு உதிரிகளாகுவாங்க. தள்ளி போன வேலைகளெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்களெல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாவிலும் மற்றவர்களிடம் கெஞ்சாமல் அஞ்சாமல் வாழ வைக்கும் வாழ்வை கொடு இறைவா. ஆமாங்க,
உங்களுடைய பிரார்த்தனை இப்படி தாங்க. சுயகௌரவம், தன்மானம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் தான். யார் வாசல்லையும் போய் எந்த உதவியும் கேட்டு நிற்கக்கூடாது. நாம் பெருமையாக எப்பயுமே இருக்கணும். எங்கேயும் போய் நாம் கை கட்டி நிற்கக்கூடாது, கை நீட்டவும் கூடாதுங்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 7:30 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்ல. நிம்மதியெல்லாம் எங்கே இருக்குது? எழுதி பார்த்துக்க வேண்டிதான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கெங்க நிம்மதி இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் திருநாளாறு நீங்கள் போய் வரலாம். இல்லைன்னா சனிக்கிழமையில் பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக சில பொருட்கள், துணிமணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல பரிகாரம்தான். காகத்துக்கு அன்னம் வைக்கிறதும் ஒரு பரிகாரம் தாங்க. இன்றைய தினம் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எதிரிகளும் வெளியே பேசுவாங்க. பழைய நண்பர்களும் தேடி பேசுவாங்க. குரு பகவான் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அதனால தான் ஏதோ இந்த 7:30 சனியோட தாக்கத்தை உங்களால் சமாளிக்க முடியுது. இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள், செலவுகள் இருக்குது. குடும்ப சுமைகளை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்தாலும் மேலதிகாரிகள் நம்மளை மதிக்கிறாங்களே அது போதுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன திருப்தி இன்றைக்கி அடிமனசை எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் பிறரை மாற்ற நினைப்பது வெறும் பிரேமைதான். ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது தான் மிகப்பெரிய புரட்சியாகும். ஆமாங்க, அடுத்தவங்கள நான் திருத்திட்டேன், மாற்றிட்டேன், அதெல்லாம் சும்மாங்க. மாறாது பிறக்கும்போது இருக்கும் குணம் மாறாதுங்கிறத அதிகமாக உணர்ந்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏதோ காணல் நீர் மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதே, கண்ணால் பார்க்க முடியுது, கைக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக முன்னேற்றம் தரக்கூடிய மாதிரி தான் தொடங்குது. ஆனால் முடிவில் என்னவோ ஆரம்பித்த இடத்துலையே போய் நிற்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பாருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு எல்லாமே கொஞ்சம் மாறுங்க. 7:30 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால உடம்பு என்னமோ கொஞ்சம் படுத்தி எடுத்துன்னு இருக்குது. சில நேரங்களில் கால் வலிக்குது, சில நேரங்களில் முதுகு வலிக்குது, நிம்மதியாக இருக்க முடியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் தேடி பேசுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் மாறி மாறி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது, மருந்து மாத்திரை மருத்துவமனைன்னு மாறி மாறி அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, வாழத் தெரிந்தவர்கள் எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆனால் வாழத் தெரியாதவர்களோ எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கைன்னா என்ன, அதை எப்படி வாழணும், எப்படி நாம் இருக்கணுங்கிற சூட்சுமத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி இன்னைக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார இருந்த கவலைகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வருங்க. ஒரு சிலருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மூலமாக திடீர் பண வரவெல்லாமே இருக்குதுங்க. ஏமாந்து போன தொகையில் ஒரு சிறு பகுதி கூட இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் மேலதிகாரிகளிடமிருந்து மறைமுகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏழரை சனி நடக்குது இல்லைங்களா, அதனால் மறைமுகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகும். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவு அலைச்சல்கள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல செய்தி கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.